அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் இந்தியாவின் மீது தொடர்ந்து தன்னுடைய சினத்தை கொட்டிக்கிட்டே இருக்கிறார் நண்பர்களே. லேட்டஸ்டாக நடந்திருக்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு பெரும் அதிர்ச்சியாக வந்திருக்குதுன்னே சொல்லணும். ஒரு மிக முக்கியமான விஷயத்தில் இந்தியாவை அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் கால வாரி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த விஷயமே. ஆனால் இந்தியா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திருப்பி அடிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு விசேஷம். மிகப்பெரிய ஆச்சரியமே, உலக வல்லுநர்கள் பலரும் இந்தியாவுடைய இந்த தாக்குதலை பார்த்து மூக்கில் விரல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லணும். நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நீங்கள் கணிச்சிங்களோ அதை கீழே எழுதுங்க நண்பர்களே, கமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாலோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். இது போன்ற சுவாரஸ்யமான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்துடும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, லேட்டஸ்டாக நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு தகவல் மிக அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரம்ப் வந்த பிறகு கடந்த 3 மாதங்களாக உரசல் போக்கு நீடிச்சு வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ட்ரம்ப் எல்லாரும் தனக்கு அடங்கி போகணும் அப்படிங்கிற ஒரு மமதை பிடிச்சவராக இருக்கிறாரு, ஒரு திமிர் பிடிச்சவராக இருக்கிறாரு. அதனால ஏன் இந்த ட்ரம்பை பகிச்சுக்கணும்? மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அப்படின்னா அது யுஎஸ் உடைய அதிபர் தான், கரெக்டா? அப்படி இருக்கிற அமெரிக்க அதிபரை நாம ஏன் பகிச்சுக்கணும்னு பல நாடுகளும் அவருக்கு காலில் விழாத குறையாக சேவை செய்து வர்றாங்க. சில தினங்களுக்கு முன்பு அவர் ஆசியான் கூட்டத்துக்கு கொரியா போன போது அவருக்கு கிடைத்த வரவேற்பை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். அதாவது பிளெயின்லேருந்து இறங்கி வரும்போது ஆடினாங்க, பாடினாங்க, ட்ரம்ப் முன்னாடி ஆடினாரு. அதையெல்லாம் விட்டுட்டோம்னா கூட அவருக்கு அந்த மீட்டிங் முடிஞ்சு நைட்டு டின்னர் வச்சுருந்தாங்க. அந்த டின்னரில் சர்வ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் ட்ரம்போட பேரை வச்சிருந்துருக்குறாங்க. ட்ரம்போட பேர், ட்ரம்புக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த பெயர்களாக பார்த்து சாப்பிட்ற ஐட்டத்துக்கெல்லாம் பேரை வச்சுருந்தாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நாடுகள் இப்போ ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. கொரியா மட்டும் இல்லை, இதுபோல் பல நாடுகளும் ட்ரம்ப்புக்கு அடிபணிஞ்சு போகிற இந்த சமயத்தில் இந்தியா மட்டும் நாங்கள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம், நீ டீல் போடுறதுனா ஈக்குவலான டீலாக போடு அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக உறுதியாக என்னுடைய சுயகௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா நிற்குது. என் நாட்டு மக்களுடைய நலனை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசில்லை அப்படின்னு பிரதமர் மோடி அவர்களும் உறுதியாக நிற்கிறாரு. அது என்னங்க சார் ஈக்குவல் அக்ரிமெண்ட்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள். என்னன்னா, இந்த ட்ரம்ப் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி ஆகிற எல்லா நாட்டு பொருட்களுக்கும் இறக்குமதி வரி விதிச்சிருக்கிறாரு. அதாவது எல்லா நாட்டுக்கும் பேஸ் வரி 10%. அதுக்கு மேலே அவருக்கு என்னென்ன தோணுதோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு நாட்டுக்கு 15, ஒரு நாட்டுக்கு 18, ஒரு நாட்டுக்கு 25, இந்தியா, பிரேசில் போன்ற நாடுகளுக்கு 50, சீனாவுக்கு 57 அப்படின்னு வரி விதிச்சிருக்கிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக சீனாவுக்கு போனப்போ சீனா சில கன்செஷன்ஸ் கொடுத்தனே 10% குறைக்கணும்னு சொல்லி 47 குறைச்சிருக்கிறாரு. இது நம்ம நாட்டு பொருள் அமெரிக்காவுக்குள்ள போனால் அவங்க விதிக்கிற இறக்குமதி வரி. பொதுவாக சர்வதேச வழக்கம் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா நாமளும் அவங்க பொருளுக்கு அதே மாதிரி வரி விதிப்போம். அல்லது சில பொருட்கள் அவங்க நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வர்றதை நம்ம விரும்பலை, அல்லது அது நம்ம நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு மக்களுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு அதிகப்படியான வரியை விதித்து அது நம்முடைய நாட்டுக்குள்ளே வராத அளவுக்கு இப்படி ஒரு தடுப்பை செய்வோம் நம்ம. இதுதான் ஒரு ஈக்குவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு பேர். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவுடைய பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது நம்ம வரியே விதிக்கக்கூடாது, 0 வரியே விதிக்கக்கூடாது. ஆனால் நம்ம பொருள் அமெரிக்காவுக்குள்ளே போகும்போது அவர் வரி விதிப்பார். இப்போ இந்தியாவுடைய பொருட்களுக்கு 50% வரி விதிச்சிருக்கிறாரா? அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்க பொருட்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது நீங்க வரி விதிக்க கூடாது அப்படிங்கிறாரு. இதை இந்தியா ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது நியாயம் இல்லை.
இது தர்மம் இல்லை அப்படின்னு இந்தியா தெளிவாகவே திஸ் இஸ் நாட் அன் ஈக்குவல் அக்ரிமெண்ட், நாங்கள் ஒரு ஈக்குவல் அக்ரிமெண்ட்டில் தான் கையெழுத்து போடுவோம். நீங்கள் 10% போட்டால் நானும் 10% போடுவேன், நீங்கள் 20 போடுறீங்களா நானும் 20 போடுவேன். நீங்கள் எதையாவது கொண்டு வந்து என் நாட்டில் டம்ப் பண்ண பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் விளைகிற இந்த மக்காச்சோளம் இருக்குது இல்லையா, அது சோயாபீன் இருக்குது இல்லையா, இது எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்பு. அந்த மாதிரியான ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத கொள்கையாகவே வச்சுருக்குது இந்தியா பல தசாப்தங்களாக. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் ப்ரெஷர் கொடுத்தும் கூட இந்தியா இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இதுதான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே. அமெரிக்காவுடைய விவசாய பொருட்களை இந்தியா வாங்க மறுக்குது, அதற்கு காரணம் ஜிஎம்ஐ காட்டுது அப்படிங்கிறதான் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப்புக்கு நம்ம மேலே இருக்கிற மிகப்பெரிய கோபமே. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்களும் நாமளும் வர்த்தக உடன்படிக்கை பேசி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவோம், நான் 50% இருக்கிறத நான் உங்களுக்கு குறைக்கிறேன், முழுசாலாம் குறைக்க மாட்டேன், மேபி 10% குறைப்பேன், இல்லை 20% குறைப்பேன். சைனாவுக்கு 10% குறைச்சாரு, அப்போ 57 47 ஆச்சா சீனாவுக்கு, அந்த மாதிரி ஒரு 10% நான் குறைக்கிறேன், அப்போ உங்களுக்கு 40% தான் வரி வரும். எப்படி இப்போ ஏற்கனவே இருந்த வரியை விட இப்போ 50% வரி போட்டுவிட்டு 10% குறைச்சிவிட்டு 40 தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். இந்த சால்ஜாப்பு வேலையெல்லாம் வேறங்காலும் வச்சுக்கோங்க அப்படின்னு மோடி அவர்கள் உறுதியாக சொல்லிட்டாரு. அதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்றைக்கு வரைக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தாலும் கூட இந்தியா இந்த கண்டிஷன்களுக்கெல்லாம் இந்த கண்டிஷனையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்களுடைய கண்டிஷனுக்கு கட்டுப்பட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட அக்ரிமெண்ட் போடுறோம்னு பிடிவாதமாக நிற்குது. இந்தியாவை எப்படி அடக்கிறதுன்னு தெரியாமல் முதல்ல வர்த்தகத்துக்கு 50% வரி போட்ட ட்ரம்ப்பு, அடுத்தது இந்திய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள்லாம் இங்கே சம்பாதிக்கிறீங்களா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் இந்தியாவுக்கு அனுப்புறது ஒரு மிகப்பெரிய தொகை, $4 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சென்ற வருடம் அமெரிக்காவிலிருந்து வரட்டும் அங்கே வேலை செய்கிறவங்க இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க சொந்த ஊருக்கு. அதை நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி தான் H1B விசாவுக்கு $1,00,000 நான் சார்ஜ் போட போகிறேன், வருஷம் $1,00,000 அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. அதுவும் பிசுபிசுத்து போச்சு, யாரும் அதை கண்டுக்கிறதா இல்லை. மீறி போனால் என்ன, நான் இந்தியர்களை நாங்கள் இங்கே வர சொல்ல மாட்டோம், இதே வேலையை நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பினோம்னா அதே இன்ஜினியர் அங்கே உட்காந்து செய்ய போகிறோம், நாங்கள் இன்னும் கம்மியான சம்பளம் கொடுத்தா போதும்னு ஐடி நிறுவனங்கள்லாம் சொல்லிருச்சு. இப்போ அதுக்கும் வழி இல்லை. அடுத்தது இப்போ இந்தியர்கள் அங்கே படிக்க போகிறது பெரிய அளவில் இருக்குது, அதனால் ஸ்டூடெண்ட் விசாவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றேன்னு அதுக்கு ரொம்ப படுத்தினார். இந்திய மாணவர்கள் போன வருஷம் போனதை விட இந்த வருஷம் போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா 63% குறைஞ்சி போச்சு. இந்திய பெற்றோர்களே என்ன முடிவுன்றாங்க, நீ இத்தனை பிரச்சனை பண்ணுறீங்கன்னா நான் எதுக்குடா ஓ நாட்டுக்கு வரணும், நான் அதை விட்டுவிட்டு வேற எங்கேயாவது போகிறேன், நான் யூரோப்புக்கு போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், நியூசிலாண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் இப்படி திரும்பிட்டாங்க. அதுவும் சொதப்பிருச்சு. இப்போ எதை வச்சு இந்தியாவை மிரட்டுறதுன்னு தெரியாத ட்ரம்ப்பு அடுத்ததாக தான் ஏதோ பெரிய மேஜிக் வேண்டை எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, தான் பெரிய சாட்டை எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு. அது என்ன தெரியுமா, இந்த குவாட் அமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய 4 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் குவாடு. இந்த குவாடு தொடங்கினதுக்கு காரணமே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில், அதாவது இந்து கடல் பசிபிக் கடல் இருக்குது இல்லையா, இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவால் தனியாக நின்று சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதுனால அது இந்தியாவுடைய துணையை நாடி இருக்குது. இந்தியா அங்கே இருக்கிறதுனால தான் அமெரிக்காவால் அந்த பிராந்தியத்தில் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி சீனாவை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த 4 குழுன்னு வச்சுக்கோங்களேன். 4 குழுன்னா நீங்கள் பழைய 4 குழு 5 குழு நினப்பெல்லாம் வந்துட வேணாம். 4 குழு இருக்குது இல்லையா, குவாட் அமைப்பு. அந்த குவாட் அமைப்பிலிருந்து இப்பொழுது இந்தியாவை கட் பண்ணிடலாம்,
இந்தியாவை தூக்கிடலான்னு ட்ரம்ப் காய் நகர்த்துறாருன்னு சொல்கிறாங்க. இந்தியாவை தூக்கிட்டு அதற்கு பதிலாக பிலிப்பீன்ஸ் நாட்டை வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணி அதற்கு இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங்கும் நடந்திருக்குது. நவம்பர் 1ஆம் தேதி பிலிப்பீன்ஸில் இந்த 4 நாடுகளை சேர்ந்த அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கு பதிலாக பிலிப்பீன்ஸை சேர்த்துக்கிட்டாங்க. பிலிப்பீன்ஸ் ஆகிய 4 நாடுகளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க சந்திச்சது, அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் சந்திச்சது பலரையும் இப்பொழுது குவாடில் இருந்து இந்தியாவை கழட்டி விடுறதுக்கு ட்ரம்ப் முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச வச்சிருக்குது. ஏன் இந்த டைமிங்கில் இப்படி ட்ரம்ப் பண்ணுறது பிரச்சனை ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, இதே நவம்பர் மாதத்தில் இந்தியாவில் குவாட் அமைப்புடைய உச்சி மாநாடு நடக்கவிருக்குது நண்பர்களே. அந்த உச்சி மாநாடுன்னா என்ன? நாடுகளுடைய தலைவர்கள் சந்திக்கிற மாநாடு. ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா ஆகிய நாட்டுடைய தலைவர்கள். அப்ப இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த குவாட் மீட்டிங்க்கு அமெரிக்கா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. அதனால் இந்தியாவில் நடக்கவிருக்கிற இந்த குவாட் மீட்டிங்கையே தள்ளி போடலாம் அல்லது கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்குது. அதனால தான் இந்த டைமிங்கை சொல்கிறாங்க எல்லாரும். ஒரு பக்கம் இந்தியாவில் நடக்கவிருக்கிற குவாடுடைய உச்சி மாநாடு கேன்சல் ஆகுது. இன்னொரு பக்கம் பிலிப்பீன்ஸில் போய் அந்த நாடுகள் 3 நாடு, அதில் அதே தான் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அதே 3 நாடுகள் 4வதாக இந்தியாவுக்கு பதிலாக பிலிப்பீன்ஸை சேர்த்து அங்கே பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுடைய மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. நடத்தினதோடு இல்லாமல் அதில் அவங்க போட்டிருக்கிற தீர்மானங்கள் எடுத்து பார்த்தா, இந்த குவாட் அமைப்பில் ஒவ்வொரு தடவையும் மீட்டிங் முடிஞ்சோன்னே என்னென்ன தீர்மானங்கள் போடுவாங்களோ அதே தீர்மானங்களை அங்கே போட்டு வச்சிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் கோஆபரேஷன், அடுத்தது 4 நாடுகளும் சேர்ந்து கூட்டாக இராணுவ போர் ஒத்திகை நடத்துவது, பயிற்சி நடத்துவது, இது போன்ற விஷயங்களில் இப்பொழுது அந்த 4 நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்கிறதுனால குவாடை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு அதற்கு பதிலாக அந்த அமைப்பை தான் குவாடை போல உருவாக்குறதுக்கு ட்ரம்ப்பு கிளம்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இது இந்தியாவுக்கு மேலும் ஒரு பெரும் பின்னடைவாக வரும் அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க. அமெரிக்காவும் அதைத்தான் நினைக்குது. அதனால இந்தியா பயந்துக்கும் அப்படின்னு நினைக்குது. ஆனால் நம்ம தலைவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி எத்தனை கல்லாட்டத்தை பார்த்துருப்பார். அதனால தான் இந்தியா தெளிவாகவே காய் நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. குவாடுக்கு பதிலாக நீங்கள் குவாடில் இருந்து இந்தியாவை கழட்டி விட்டுட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் பிலிப்பீன்ஸை சேர்த்திக்கலாம் அப்படின்னு எப்போ முடிவு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதோ உடனடியாக இந்தியா குவாடுக்கு பதிலாக எந்த சீனாவை எதிர்ப்பதற்காக இந்தியாவை குவாடுக்குள்ளே கொண்டாந்ததோ அந்த சீனாவோடும் ரஷ்யாவோடும் கைகோர்த்து கொண்டு நாம் ஒரு ட்ரையாட் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு முடிவுக்கு வந்துடுறதாக செய்திகள் சொல்லுது நண்பர்களே. பல ஆண்டுகளாக ரஷ்ய அதிபர் புட்டினும் இதைத்தான் சொல்லிட்டு வராரு. ரஷ்யா, சீனா, இந்தியா 3 நாடுகளும் கைகோர்த்தா உலகத்தில் யாருமே நம்மளைய தடுக்க முடியாது. என்ன வேணால் நம்ம செய்ய முடியும். நாம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம 3 பேரும் கைகோர்க்க வேணும் சகோதரர்களாக அப்படின்னு சொல்லி ரஷ்யா பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்தது. அது ஓரளவுக்கு நினைவாகும் அப்படின்னு தோணின போது தான் சென்ற முறை ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தபோது குவாடை பயங்கரமாக உசுப்பேத்தினாரு. இந்தியாவும் குவாடில் பயங்கர ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த 3 நாடுகள் கூட்டணி இருக்குது இல்லையா, அதை அப்படியே பேக் பர்னரில் போட்டுருச்சு. அந்த விஷயம் அப்படியே அமுங்க ஆரம்பிச்சது. இப்பொழுது இந்தியா இந்த குவாடு நாடுகளை கழட்டி விட்டுட்டு தான் ரஷ்யா, சீனாவோடு கைகோர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் உலகையே உழுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிற செய்தி கேட்டு அமெரிக்கா இப்பொழுது ஆடி போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த விஷயம் இப்பொழுது அமெரிக்காவில் பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.